ஈமானுடைய பலத்தை பற்றி அவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க ஏதோ அற்ப காரணத்திற்காக வேண்டி, உங்களுடைய சுயலாபத்திற்காக வேண்டி, சுய விளம்பரத்திற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை பத்ரோடு நீங்கள் ஒப்பிட்டீர்களே, ஆனால் என்ன சொல்லி நீங்க மக்கள் அழைக்கிறீங்க? அது மட்டும் அல்லங்க, அது என்ன தேர்தலில ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். இது எதற்கு சமம் தெரியுமா? உஹதிலே கிடைத்த தோல்வி. அல்லாஹ் அக்பர். கும்பகோணத்தில் கிடைச்சது பத்ருடைய வெற்றி. அதே மாதிரி தேர்தல் நடந்த தோல்வி, எது தோல்வி? ஜெயலலிதா தோத்தது உஹதுல சஹாபாக்கள் தோத்ததுக்கு சமம். அல்லாஹ் அக்பர். உள்ளமெல்லாம் கொதிக்கணுங்க, உள்ளமெல்லாம் கொதிக்கணும். அப்படி எதை கொண்டு எதோடு ஒப்பிடுகிறீர்கள்? நீங்க சொல்ற எங்களை பார்த்து யூத கூட்டம் சொல்லி இல்லையா? குரானையும் ஹதீஸையும் பின்பற்றும் என்று இருக்கிற எங்களை பார்த்து யூத கூட்டம் என்றால் ஜெயலலிதாவை உஹதை ஒப்பிட்டீர்களே, நீங்கள் என்ன கூட்டம்? உள்ளமெல்லாம் ரத்தத்தில் கொதிக்கணுங்க. எதை சொன்னாலும் கேட்க கூட்டம், எதை சொன்னாலும் கேட்கிறது, எதை சொன்னாலும் பின்பற்றுறது, எதை சொன்னாலும் பின்னாடி போறது. நாங்கள் தான் குரான் ஹதீஸ் என்றால் எதை கொண்டு மக்கள் அழைக்கிறீங்க? எங்க கூட்டு போறீங்க மக்களை? ஜெயலலிதாவுடைய தோல்வியையும் உஹதையும் ஒப்பிட்டு பார்த்தீர்களே, ஆனால் எவ்வளவு பெரிய விஷயம் அது! கற்பனைக்கு பயமா இருக்குதுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்க இந்த சமுதாயத்திற்கு லானத்தை இறக்கிடுவானோ பயப்படுமா இல்லையா? சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்த அந்த போர்க்களங்களை இவ்வளவு கொச்சைப்படுத்துற இந்த மக்கள் வாழ்ற காலத்துல நம்மள அல்லாஹ் வாழ வச்சிருக்கான்னு சொன்னா எங்க அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கப்பட்டுருமோ? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. பத்ரு களத்தையும் உஹது களத்தையும் எதோடு ஒப்பிடுறாங்க? இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் யூதர்களை பின்பற்றுறீங்க. அது மட்டுமல்ல, இதெல்லாம் போச்சு. 3 மாசத்துல அடிச்சாங்க ஒரு பல்ட்டியை. எப்போ? பொது தேர்தல் நடக்கும் பொழுது ஊர் ஊரா பேசினாங்க. நிலைப்பாட்டை பாருங்க, எப்படி எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி பேச்சு, கருணாநிதிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் உண்மை முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். முஸ்லீம்க்கு அளவுகள் தான். கருணாநிதிக்கு ஓட்டு போறதும் ஜெயலலிதா ஓட்டு போறதும் முஸ்லீம்க்கு அளவுகோல். சரி போகட்டும், முஸ்லீமுக்கு என்ன அளவுகோல்? கருணாநிதிக்கு ஓட்டு போடுறது. கருணாநிதி என்பவர் யார் தெரியுமா? நரேந்திர மோடியை விட மோசமானவர். ஊர் ஊரா பட்டியல் போட்டாங்க. என்ன நடந்தது? 3 மாசத்துல மதுரையில் இடைத்தேர்தல் அடிச்சாங்க ஒரு பல்ட்டிய. எப்படி? கருணாநிதியை ஆதரிக்கிற அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு ஆதரவு. இன்னைக்கு எது? இன்னைக்கு ஏகத்துவத்தில் ஒரு தம்பட்டம். நாங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் நிறைய ஓட்டு வித்தியாசம் கிடைச்சது. அட 3 மாசத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க உன்னை முஸ்லீமுக்கு அடையாளமே கருணாநிதிக்கு ஓட்டு போடாம இருக்கிறது, ஜெயலலிதாக்கு ஓட்டு போடுறது. நரேந்திர மோடியை விட மோசமான கருணாநிதி 3 மாசத்துல பரிசுத்தமாகி விட்டாரா? அது கிறிஸ்தவனுடைய வழக்கம். எது? பாவம் செஞ்சு வர்றவன சாமியார் கூட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து தண்ணியை தொளிச்சு அவனை தூய்மையாக்க இருக்குது. அது யூத, அது நசாராவுடைய கலாச்சாரம். நீங்க எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தீங்க கருணாநிதிக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோசமானவன் நரேந்திர மோடியை விட எப்படி நல்லவரா மாறினார் 3 மாசத்துல? அப்ப நேரத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நீங்கள் வேடம் அணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு என்ன சொல்றீங்க எங்களை பார்த்து? இது யூதனை பின்பற்ற கூட்டம். அது மட்டும் அல்லங்க, சஹாபாக் இவங்க நம்மளை போட்டாங்க, சஹாபாக்களை கொச்சப்படுத்தினாங்க, அதோடு நின்றார்களா? நபிமார்களோடு விட்டு வைக்கலங்க. நபிமார்களை கூட என்ன செய்யல? விட்டு வைக்கல. திருமறை குர்ஆனில் 38வது அத்தியாயத்தினுடைய 23, 24வது வசனம் தாவூது நபியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்றான் சில செய்திகளை சொல்றான். தாவூது நபியை பற்றி ஒரு சில செய்தி என்ன செய்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்லிடுறாங்க. சஹாபாக்களை பற்றி பேசிட்டு வர்றதுனால ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. இவர்கள் ஜக்காத் சிறப்பு என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டாங்க. அந்த நூலை வெளியிட்டு அதுல கடைசி என்ன வந்தாங்க? சஹாபாக்களை பொறுத்த மட்டும் சஹாபாக்களை கொச்சைப்படுத்த என்பதுக்கு ஆதாரமா சொல்றேன் நான். சஹாபாக்களை இவர்கள் கொச்சைப்படுத்துவதுன்னு சொன்னாங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமா ஒரு சில நபர்கள் சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் யார் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை அறிந்து கொண்டே என்ன செஞ்சாங்களாமா? அவர்கள் மனமுரண்டாக நிறைய விஷயத்தை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தம் என்ன செஞ்சாங்க? ஒரு சில விஷயங்களை செய்தார்கள் என்று ஒரு சில ஆதாரம் காமிக்கிறாங்க. யாரை பத்தி? உமரை பத்தி, உஸ்மானை பத்தி, அலியை பத்தி, ஆயிஷாவை பற்றி, இப்படி ஒரு சில சஹாபா. யாரை பத்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் சுவனத்திற்கு உரியவர்கள் என்று உலகத்தில் வாழும் பொழுதே அடையாளம் காண்பித்தார்களோ
அந்த சஹாபாக்குடைய பெயர்களையும் அதுல உள்ளடக்கிட்டு கடைசியா முடிக்கிறாங்க, ஃபினிஷ் பண்றாங்க. எப்படி? ஒரு ஹதீஸை போட்டு ஃபினிஷ் பண்றாங்க. என்ன ஹதீஸ்? ஏகத்துவம், செப்டம்பர் 2005 இதழ் பக்கம் 63ல ஒரு ஹதீஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, அந்த மறுமை நாளில கௌசர் என்று சொல்ற அந்த நீர் தடாகத்தின் அருகில நீங்கள் வருகிற போது என்ன செய்வீங்க? தாகத்தா வருவீங்க. ஒரு கூட்டத்தாரை மலக்குமார்கள் தடுத்து நிறுத்துவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய தோழர்கள் சொல்லுவேன். அப்ப அந்த மலக்குமார்கள் உங்களை தடுத்து பதில் சொல்லுவாங்க என்று வருகிற ஒரு நீண்ட ஹதீஸை போட்டுட்டு யாருக்கு மேட்ச் பண்றாங்க? உமருக்கும் உஸ்மானுக்கும் ஆயிஷாவுக்கும் மேட்ச் பண்ற ஹதீஸ். அந்த ஹதீஸ் எப்படி முடிவு தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. புகாரி இடம்பெற்றிருக்கிற 4740வது ஹதீஸ். இவர்கள் நீங்கள் பிரிந்து வந்ததிலிருந்து தங்கள் குதிங்கால்களின் வழியே தன் மார்க்கத்திலிருந்து விலகி சென்றவர்கள். அல்லாஹு அக்பர். எந்த ஹதீஸை யாரு கோட் பண்றாங்கன்னு பாருங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு சில தருணங்களிலே செய்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான், மறுக்க முடியாது. ஏன்? அவர்களும் மனிதர்கள், அறியாம மறதி தெரியா விஷயங்கள் தெரியாதனால ஒரு சில விஷயங்களில கண்டிப்பாக மாற்றமா செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக வேண்டி எந்த ஹதீஸை கம்பேர் பண்றீங்க? தங்களுடைய குதிங்கால்களின் மீது திரும்பி சென்று விட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் யாருக்குரிய ஹதீஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி ஒரு சில முனாஃபிக்கள் செஞ்சாங்க, வேடதாரிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாங்களே, அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸை முறுத்தது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களுடைய அந்த ஹதீஸை கொண்டு போய் யாருக்கு மேட்ச் பண்றாங்க? உஸ்மானுக்கு அலிக்கு மேட்ச் பண்றது. அவர்கள் செய்த அந்த தவறோடு இதை ஒப்பிடுறது. அதன் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த உள்ளத்துல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்குமே, ஆனால் இந்த ஹதீஸை போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன? அடுத்து நபிமார்கள் சம்பந்தப்பட்ட செய்தி. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 38வது அத்தியாயத்தினுடைய 23, 24வது வசனம், அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி. அவரிடத்துல ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தாங்க. ஒரு 99 ஆடு இருந்துச்சு. அதுல ஒரு ஆட்டை அவர் என்ன செஞ்சார்? இன்னொருத்தருடைய ஆட்டை சேர்த்து கொண்டாரு. இது சம்பந்தமான ஒரு தீர்வை கேட்டு வந்தாங்க. அந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. அதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டார். அப்படித்தான் இந்த ஆயத்து இருக்குது. ஒரு வார்த்தை வர்றாரு, ஒரு தீர்ப்பு கேட்கிறாரு, அவர் தீர்ப்பு சொல்றாரு. இந்த தீர்ப்புல என்ன செஞ்சுட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் பாடம் கற்றுக்கொண்டு, இதான் அந்த மூலத்தில் இருக்கிற செய்தி. இதை சொல்லிட்டு அவர் கோட் பண்றாரு பாருங்க. அவருடைய மொழியாக்கம், பிஜேயுடைய அந்த மொழியாக்கம் குர்ஆன்ல 337வது குறிப்பு. அதுல அவர் சொல்றாரு, இவ்வசனத்தையொட்டி திருக்குர்ஆன் விரிவுரை என்ற பெயரில் ஏராளமான கட்டுக்கதைகளை எழுதி வைத்துள்ளனர். நல்லா கவனிக்கிறங்க. இந்த வசனத்துக்கு தஃப்சீர் பண்றோம் என்ற பெயரில் ஏராளமான கட்டுக்கதைகளை செஞ்சிருக்குது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் எதுவுமே ஏற்கத்தக்கதாக இல்லை. இதுல எந்த செய்தியும், ஏன் இந்த ஆயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விளக்கமும் சொல்லல. அப்ப நம்ம ஒரு மூமின் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா ஏதோ சோதனை கொடுத்தான், அதை கொண்டு தாவூத் திருந்திக்கிட்டாங்க, அதோடு நம்ம பாட்டு முடிஞ்சது. அதுதான் அவரும் சொல்றாரு. பின்னாடி சொல்றேன், எந்த கட்டுக்கதையும் ஏற்கத்தக்கதா இல்ல. தாவூது நபி அவர்கள் செய்த ஒரு தவறை இறைவன் சுட்டிக்காட்டி அவரும் திருந்திக் கொண்டார் என்ற செய்தியை மட்டும்தான் இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். படிப்பினை பெறுவதற்கு இதுவே போதுமானதாகும். அவரை முடிச்சிட்டார். எப்படி? படிப்பினை பெறுவதற்கு இதுவே போதுமானது. அதோடு நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? அடுத்து என்ன வருது? தாவூது நபி அவர்கள் மன்னராக இருந்ததால், அவர் விளக்கம் பார்த்துருங்க, சுய விளக்கம். தாவூது நபி அவர்கள் மன்னராக இருந்ததால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி சாதாரண மக்களின் நிலத்தை கையகப்படுத்தியது போன்ற தவறை செய்திருக்க கூடும். யாருந்து பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையை விரிவுபடுத்தும் போதும் மற்ற மக்களுடைய சொத்தை அபகரிக்கும் போதும் பி ஜெயினுல் ஆபிதீன் கூட இருந்தாரா? தாவூத் மந்திரிசபையில் இடம்பெற்றிருந்தாரா? அடே, அவர் வாழ்ந்த காலம் வேற, இது வேற. குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லி இருக்கணும், அதுல எந்த விளக்கமும் இல்லை. என்ன இருக்குது? அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி பாமர மக்களுடைய சொத்துக்களை அபகரித்திருக்க கூடும். இது போன்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் நடத்தி காட்டி அவரை திருத்தி இருக்க கூடும். என்ன சொல்ல வர்றாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமே திருடன் சொல்ல வர்றார். குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸும் போதும், சஹாபாக்குடைய விளக்கம் கூட தேவையில்லை என்று மார்தட்டுகிறீர்களே,
அதை நம்பித்தானே அவங்க பின்னாடி கூட்டம் வருது. இந்த செய்தி யார் உங்களுக்கு சொன்னா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னானா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிற மக்களுடைய சொத்துக்களை திருடினாங்கன்னு சொன்னானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விளக்கத்தை சொன்னார்களா? எங்கிருந்து பெற்ற இந்த விளக்கத்தை? தாவூத் நபியே திருடன் சொல்லக்கூடிய இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள்? எப்படி குர்ஆனை நீ கொண்டு வந்தீங்க? ஒரு இறை தூதரை திருடன் சொல்றது சாதாரணப்பட்ட காரியமாங்க? இதான் யூதனுடைய வேலை. இறை தூதர்களை கொச்சைப்படுத்துவதும் அவருடைய வரலாறுகளை திரித்து கூறுவதும் தான் யூத செஞ்ச வேலை. வரலாறு திரிச்சதுதான் யூதனுடைய வேலை. அந்த யூதனுடைய வேலையை நீங்க கையில் எடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம திருடன் சொல்லிட்டு நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க யூதன் சொல்லிட்டு இல்லையா? தாவூத் நபியை திருடன் சொல்ற அளவுக்கு இவர்கள் துணிந்திருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் பத்தி என்னவெல்லாம் சொல்ல போகிறார்கள்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமையே திருடன் என்று சொன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனி வரக்கூடிய காலங்கள் என்னவெல்லாம் சொல்வார்களோ சிந்திச்சு பாருங்க. சொல்ல முடியுமா? முடியாதாங்க. ஒரு நபி அல்லாஹ் என்ன சொல்றான்? நபிமார்களுக்கு மத்தியிலே மூமின்கள் பாகுபாடு காண்பிக்க மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் போய் திருட, அதாவது தாவூத் நபியை திருடன் என்று சொன்னவர்கள் ஏன் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு? இது ஒரு முறை பல முறை சுட்டி காட்டப்பட்ட பிறகும் இன்றைய வரை திருத்தப்படாத விஷயம். ஒரு முறை குர்ஆன் வெளியாக்கப்பட்டுச்சு, 5 எடிஷன் வெளிவந்தாச்சு. இந்த குர்ஆன் இவர் மொழியாக்கம் செய்த குர்ஆன் 5 முறை வெளியாக்கப்பட்டிருக்குது. முதல்ல இருந்த பல விஷயங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு கூட வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதி வரையில பல அறிஞர்கள் இதை சுட்டி காண்பித்த பிறகு கூட திருத்தருக்கு வழி இல்லை. அப்படியானால் நபிமார்களை திருடன் என்று நீங்கள் சொல்வீர்கள், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? அது மட்டுமல்லங்க, அடுத்து பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இன்னொரு செய்தி. 38வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். அத உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. 38வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். என்ன விஷயம் அது? தாவூத் நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சான். தாவூத் நபியை அல்லாஹ் தஆலா சோதிச்சான். வலக்கது ஃபத்தன்னா சுலைமான வ அல்கைனா அலா குர்சிஹி ஜஸதா சும்மா நாபா. அல்லாஹ் தஆலா சொல்றான், தாவூதை அவருடைய இறைவன் சோதிச்சான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை என்ன செஞ்சான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சான். அப்படி சோதிக்கிற முகமாக அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு பிண்டத்தை தூக்கி போட்டான். ஒரு பிண்டத்தை, பிண்டனா ஒரு மனித பிண்டன் வைங்க, ஒரு மனித சடலத்தை அவருடைய ஆசனத்தின் மீது போர்த்தான். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை திருத்திக் கொண்டார். இதுதான் இந்த ஆயத்திற்குள்ள சரியான மொழியாக்கம். அரபி தெரிஞ்ச மௌலைமான் சபையில உண்டு, கேட்டு பார்த்துக்கிறங்க. நான் சொன்ன இந்த ஆயத்துக்கு அல்கைனா அலா குர்சி ஜஸதா, அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு பிண்டத்தை அல்லாஹ் போட்டான். இதுதான் இந்த ஆயத்திற்கு எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் கொடுத்திருக்கிற இலக்கண மொழிபெயர்ப்பு. இவர் என்ன போடுறாரு? அவரை அல்லாஹ் சோதிச்சான், அவரையே பிண்டமாக்கி அவர் சிம்மாசனத்தில் போட்டான். இந்த அவரையே என்ற வார்த்தை என்ன செய்யறாரு? பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றார். அவரையே என்ன செஞ்சாமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமையே பிணமாக மாற்றி என்ன செஞ்சான்? அந்த ஆசனத்தின் மீது அல்லாஹ் போட்டான் என்று யாரும் கொடுக்காத விளக்கணத்தை என்ன செய்யறாரு? இவருடைய மொழியாக்கத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? யாருமே சொல்லாத ஒன்றை இவர் சொல்றாரு. அவரையே மற்ற தஃப்சீர்கள்ல நேரடி பொருள்ல கூட அவருடைய சிம்மாசனத்தில் போட்டோன்னு தானே இருக்குது. இவர் என்ன நேரடியாக சுலைமானையே போட்டோம் என்று சொல்கிறார் என்று பார்த்தா மிகப்பெரிய வழிகேட்டுடைய ஒரு வாசலை திறந்து வைக்கிறார். இதை கொண்டு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுடைய வாசலை திறந்து வைக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமை எச்சரிக்கை செய்யறாங்க. திருமதியில இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அறிவில்லாமலும் சொந்த கருத்தையும் கொண்டு எவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும். அறிவில்லாமலும் சொந்த கருத்தின் அடிப்படையில் எவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமீதியிலே பதிவு செய்யப்படுது. என்ன சொல்றாரு? அவருடைய குறிப்பை சொல்றேன் உங்களுக்கு. 357வது குறிப்பு. அந்த 357வது குறிப்பில் இந்த செய்தியை மறுக்கிறார். எப்படி? ஒரு சஹீஹான ஹதீஸை ஏன் இந்த மொழியாக அவர் கொடுக்கிறாரு?
சுலைமானையே பிண்டமாக மாற்றி நாம் போட்டோம் என்ற மொழியாக்கத்தை ஏன் அவர் கொடுக்கிறார் என்றால், ஒரு சஹீஹான ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டித்தான் இந்த வசனத்தை மாற்றார். என்ன ஹதீஸ் அது? புகாரியில 5242, 2819, 3424 இந்த 3 ஹதீஸிலையும் என்ன செய்தி பதிவு செய்யப்படுது? இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம் அங்க இருக்குதுங்க. என்ன விளக்கம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சபதம் செய்றாங்க. என்ன சபதம்? இந்த நாள்ல என்னுடைய 100 மனைவி இடத்துல என்ன செய்வேன்? சென்று இல்லறத்தில் நான் ஈடுபடுவேன். சொல்ற செய்தி இந்த புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. நான் இன்ற இரவு என்னுடைய 100 மனைவி இடத்திலையும் இல்லறத்தில் ஈடுபடுவேன். அதன் மூலமாக எனக்கு 100 ஆண் குழந்தைகள் பிறப்பார்கள். அந்த 100 நபர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உலகத்தில் போராடுவார்கள், ஜிஹாது செய்வார்கள் என்று ஒரு சபதம் செய்றாங்க. இந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்றாங்க, சுலைமானே என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. அவர் என்ன செய்றாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுலைமான் இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு மறந்து விட்டார். வார்த்தையை புரிஞ்சுக்கிறங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்றதுக்கு மறந்து விட்டார். என்ன நடந்தது? அந்த 100 மனைவிகளும் குழந்தை பிறக்கல. ஒரே ஒரு மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் என்னது? அரைகுறை குழந்தையா, ஒரு முழு உருவம் இல்லாம அரைகுறையாகத்தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். என்ன சொல்றான்? அந்த பிணத்தை தூக்கி என்ன செஞ்சோம்? சிம்மாசனத்தில் போட்டோம். அவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருப்பாரே ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த 100 குழந்தைகளும் பிறந்து அவர் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி இருப்பார்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி புகாரியில ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி தானே செய்றாரு இவர் இந்த மொழியாக்கத்தையே மாற்றம் செய்கிறார். என்ன சொல்றான்னு பாருங்க. 337வது அந்த குறிப்பில் சொல்றாரு, அந்த வார்த்தைகளை பாருங்க, சஹாபாக்களையும் நபிமார்களையும் அணுகுகிற அந்த தோரணையை பாருங்க. அதுதான் திரும்ப திரும்ப நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒருத்தரை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்குமே ஆனால் அது வார்த்தைகள்ல வெளிப்படும். இந்த வார்த்தை வெளிப்பட்ட விதங்களே அந்த உள்ளத்துல என்ன இருக்கின்றது காண்பிக்குது. சொல்றாரு பாருங்க, இன்று இரவு நான் 100 பெண்களுடன் உடலுறவு கொள்வேன். ஏதோ பக்கத்து போட்டு போன மாதிரி சொல்றாரு. அட மனைவிமார், இம்ராத் என்ற வார்த்தை அங்க இருக்குதுங்க. அந்த ஹதீஸ்ல இம்ராத் என்ற வார்த்தை இருக்கிறது. இம்ராத் என்ற வார்த்தைக்கு மனைவி என்ற பொருளும் கொடுக்கலாம், பெண் என்ற பொருளும் கொடுக்கலாம். ஒரு நபி இல்லற வாழ்வை பற்றி பேசினா என்ன செய்யறாங்க? அங்க நியாய உணர்வோடு பொருள் கொடுப்பதா இருந்தால் மனைவி என்ற அந்த சில பொருள் கொடு. நபிக்கு நபி விபச்சாரம் பண்ணுவாரா? அது போகட்டும். என்ன சொல்றாரு? இன்று இரவு நான் 100 பெண்களுடன் இல்லறத்தில் நான் ஈடுபடுவேன். அவர்களில் ஒவ்வொருத்தையும் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். இந்த அதை சொல்றாரு. இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா வாதம் பார்த்துக்கிறங்க, இந்த வாத திறமையால எப்படியெல்லாம் உண்மையை திருச்சி மறைச்சு சொல்றான்னு பாருங்க. ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட வரட்டு வாதங்களை வைக்கிறாங்கன்னு பாருங்க. சொல்றாரு, சுலைமான் நபிக்கு 100 மனைவிகளோ 100 அடிமை பெண்களோ இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் ஒரு இரவில், ஒரே இரவில் அனைவருடனும் இல்லறத்தில் ஈடுபடுவது சாத்தியமற்றது. முதல் அடி விழுந்தாச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 மனைவிட்டையும் போவன்னு சொன்னாங்களே, அது சாத்தியமற்றது. யார் சொல்றா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இருக்குதே, அல்லாஹ்வுடைய இல்மையும் உங்களுடைய இல்மையும் ஒப்பிட்டு பார்த்தா கடல்ல நுரை அளவு, கடல் இருக்கா இல்லையா, சமுத்திரம் அளவுக்கு அல்லாஹ்வுடைய இல்மை. அதுல ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய அழகை கொண்டு சொண்டை கொண்டு ஒரு சொட்டு நீரை எடுத்தால் அது எவ்வளவு இருக்குமோ அதுதான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட இல்மை. அந்த குறைபாடான இல்மை குறித்து சொல்ல விளக்கம் என்ன? ஒரே இரவுல அனைத்து மனைவிடத்திலையும் செல்வது சாத்தியமற்றது. யாருக்கு சாத்தியமற்றது? பறவைகள் பேசுகிற அந்த பேச்சை கேட்கிற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ, காற்றை யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தானோ, ஜின்களை கட்டுப்படுத்துகிற ஆற்றலை யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தானோ, அந்த சுலைமான் நபிக்கு எது ஆற்றல் இல்லையாமா? 100 மனைவியோடு செல்வது ஆற்றல் இல்லை. அட சொன்னது யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அந்த செய்தி சொல்லி இருக்கிறாங்க. அட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காத்து இருக்கா இல்லையா? காத்து உலகத்துல அந்த காத்தையே ஒரு மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கிற பொழுது, ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுக்கிற பொழுது
அந்த பறவைகள் உயிரினங்கள் பேசுவதை கேட்கிற ஆற்றலை கொடுக்கிற பொழுது எல்லாத்துக்கும் மேல குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வரும்படி கேட்கிறாரு. ஒரு மனிதர் என்ன சொன்னாரு, ஞானம் கொடுக்கப்பட்ட மனிதரே, நீங்கள் கண் இமைத்து மூடுவதற்குள்ள வேற எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற சிம்மாசனத்தை என்ன செய்யறேன், நான் கொண்டு வந்து இங்க போடுறேன்னு சொன்னார். கண் இமைச்சு மூடுற நேரத்தில். அப்ப இவ்வளவு ஆற்றலையும் அல்லாஹ் நாடினா யாருக்கு வேணாலும் கொடுப்பான். இவ்வளவு ஆற்றல் வழங்கப்பட்ட சுலைமான் நபிக்கு இது சாத்தியமற்றதா? அப்ப முதல் அடி அங்கே விழுந்த இவருடைய அறிவை கொண்டு போறார். இவருடைய அறிவை கொண்டு அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, சாத்தியமற்றது. அடுத்து சொல்ற காரணம் பாருங்க, அல்லாஹ் இறை தூதராக இருந்தாலும் இறை தூதர்களாக இருந்தாலும் எந்த மனிதரும் அறிந்து கொள்ள முடியாத 5 விஷயங்கள் உள்ளன. எந்த கருவறையில் எத்தனை குழந்தைகள் உண்டாகும், ஒரு கருவறையில குழந்தை உருவாகுமா ஆகாதா என்பதும் அவற்றில் உண்டாகும். குழந்தை உருவாகுமா உருவாகாதா என்பது என்னது, அது மறைவான விஷயத்தில் உள்ளது. அது அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவன். ஆகவே இது சுலைமான் நபிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பார்க்கணுங்க. மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிய, உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. மறைவான விஷயம் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்து கொண்டது. அல்லாஹ் வெளியாக்கினானே ஆனால் அது தூதர்களுக்கு தெரியுமா தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னா எப்படி, மறுமை பற்றி சொன்னார்களே, நரகத்தை பற்றி சொன்னார்களே, இன்னும் ஏராளமான நீங்களே வெளியிட்டிருக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய முகமது நபியின் முன்னறிவிப்பு எப்படி தெரிஞ்சது? முன்னறிவிப்பு என்ற பெயரில் புக் வெளியிட்டிருக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சு, மறைவான எப்படி தெரிஞ்சது? மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சது? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஜின் அல்லாஹ் சொல்ற 72வது அத்தியாயத்தினுடைய 26 27வது வசனம், மறைவானவற்றை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான், தான் பொருந்தி கொண்ட தூதருக்கு அவன் வெளியாக்குவான். திருமறை குர்ஆன்ல ஆயத்து இருக்கு. மறைவான விஷயத்தை அல்லாஹ் தான் அறிஞ்சவன், தான் பொருந்தி கொண்ட தூதர்களுக்கு அதை வெளியாக்குவான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தால் தெரியுமா தெரியாதா? அடுத்து என்ன, அடுத்து இன்னொரு விளக்கத்தை பாருங்க. அப்படியே ஒரு சில நபர்கள் அந்த வார்த்தை வைக்கிறாரு, 100 மனைவிகளும் கருவுறுவார்கள் என்று இறைவன் சுலைமான் நபிக்கு அறிவித்து கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று சிலர் விளக்கம் சொல்கிறார்கள். அது கேலி கூத்தாகும். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று சில பேர் கேட்கிறாங்களாமா. அப்படி சொல்லி இருந்தால் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வி கேலி கூத்தானது. ஏன், இறைவன் அவருக்கு அப்படி சொல்லி இருப்பானேயானால் அது நிச்சயமாக நடந்திருக்கணும். இறைவன் அப்படி சொல்லி இருப்பானேயானால் என்ன நடந்திருக்கணுமாமா, அந்த சம்பவம் நடந்திருக்கணும். அப்ப அது நடக்காததுல இருந்தே அந்த சம்பவம் பொய் என்பது புரியவில்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மண்டை கழுவுப்படுறாங்கன்னு பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு கூட என்ன செய்றாங்க, ஒரு கூட்டம் பின்னாடி போகுது. வேற ஹதீஸையோ வேற ஆயத்துகளையோ பிரட்டி பார்ப்பதற்கு பின்பற்ற மக்களுக்கும் துணிவில்லை, அவர்களோடு இருக்கிற மார்க்க அறிஞர்களுக்கு கூட அந்த துணிவில்லைங்க. ஏன் இதை சொல்றோம், இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால் நிச்சயமாக நடந்திருக்கணும் என்றா, யூனுஸ் நபி சம்பவத்தில் என்ன நடந்தது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரத்தை அந்த மக்கள் கேட்பதா இல்லை, என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் எவ்வளோ சொல்லிட்டேன், இந்த மக்கள் கேட்பதா இல்லை, என்ன செஞ்சிரு, இந்த மக்களுடைய முடிவை நான் உன்னிட்டே ஒப்படைச்சிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த யூனுஸ் நபி சொன்ன அல்லாஹ் எனக்கு பதில் சொன்னா, அப்படியா, அப்ப நீங்க இந்த ஊரை விட்டு போயிருங்க, இந்த ஊரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், இந்த மக்கள் மேல என்ன செய்றேன், நான் வேதனையை கொண்டு இந்த மக்களை இறக்க, இந்த மக்களை அழிச்சிடுறேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி வர்றாங்க. எப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேறி இருக்கும், அந்த மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற அந்த ஊருக்கு திரும்ப வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த ஊர் பழையபடி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோபம் வருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு என்னை கேவலப்படுத்தும் முகம் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் அந்த விஷயத்துல மாறு செஞ்சிட்டா என்று அல்லாஹ்விடத்தையே கோவிச்சிட்டு போறாரு. இதை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பார்க்கிறோம். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானேயானால் அது நடந்தே தீரும் என்றா, யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அறிவித்து கொடுக்க தான் செஞ்சான். அது நடந்ததா? அந்த மக்கள் தௌபா செஞ்ச உடனே அல்லாஹ் அந்த முடிவை மாத்தலையா? அதே போல யூனுஸ் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சு கொடுக்குறா, இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யல, அவர் சரியாக நடந்து கொள்ளல, அல்லாஹ் அந்த விதியை மாத்துறான்.
அல்லாஹ் நினைச்சா மாற்ற முடியுமா? இவங்க அல்லாஹ்வுக்கு பாடம் நடத்துறது, இவர்கள் அல்லாஹ்வுக்கு பாடம். அல்லாஹ் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அந்த விதி அவனுக்கு நாம போட முடியாது. அல்லாஹ் சொன்னால் செய்யவும் செய்வான், அவன் இருப்பான். அதற்கு ஏராள சான்றுகள் இருக்கிறது. அப்ப இதை வைத்து என்ன செய்யறது? இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க இந்த வாதத்தை எல்லாம்? ஒரு புதிய விஷயத்தை சொல்றதுக்குங்க. பொதுவாக இவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்தில் நம்ம தான் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும். உள்ளது அப்படிதான் இருக்குது. அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் மாற்றமா சொல்லிடுறேன் நான். கொஞ்சம் பழமொழி இந்து சமுதாயம் சொல்லுவாங்க, கல்யாண ஊடா இருந்தால் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு ஊடா இருந்தா பணமா இருக்கணும். ஏன்? மாலையும் மரியாதை ரெண்டு தான் கிடைக்கும். கல்யாண ஊடா இருந்தா மாப்பிள்ளைக்கு மரியாதை, சாவு ஊடா இருந்தா பணத்துக்கு மரியாதை. அப்போ பணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மாலை மரியாதை வேணும்னு நினைக்கிற கூட்டம். அப்ப என்ன செய்யறது? ஏதாவது ஒரு புது விஷயத்தை சொல்லணும், அதை வைத்து மக்கள் பரபரப்பா பேசணும், நம்ம பேர் சமூகத்தில் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் நிலைப்பாடு. ஏங்க இதை சொல்றீங்க? புதிய வாசலை திறக்கிறாங்க. இது மூலமா ஒரு சஹீஹான ஹதீஸை என்ன சொல்லி குர்ஆனுக்கு மோதுதாமா. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு மோதுறதுனால இதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த புதிய வாசலை திறக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரான வாசல். பின்னாடி சொல்றேன். சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதுகிறது என்ற போர்வையில் என்ன செய்றீங்க? நீங்கள் சஹீஹான ஹதீஸை தள்ளுவதற்காக வேண்டி இந்த வாதத்தை வைக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றாரு? இன்ஷா அல்லாஹ்னு ஒரு நபிக்கு நினைவூட்டப்பட்ட பிறகும், ஒரு நபிக்கு இன்ஷா அல்லாஹ் என்று நினைவூட்டப்பட்ட பிறகும் அவர் சொல்லாம இருப்பாரா? அவரு சொல்லாம இருப்பாரா? இதை வைத்த இது பொய்ன்னு தெரியலையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான், நேரடியாக அத்தாட்சியை பார்த்தாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா? ஆதமே சொர்க்கத்துக்குள்ள போ, விரும்பினதை எல்லாம் செய்யுங்க, ஒன்னை தவிர. விரும்பினதை எல்லாம் செய்யுங்க, ஒன்னை தவிர. எதை? குறிப்பிட்ட இந்த மரத்தை மட்டும் அணுகாதீங்க அல்லாஹ் சொன்னான். என்ன செஞ்சாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? இதாவது மலக்குமார்கள் சொன்னது, அல்லாஹ்வே நேரடியா சொன்னான். அவங்க படைச்சி சொர்க்கத்துக்குள்ள விட்டு அத்தாட்சியை காண்பித்து சொர்க்கத்துல நுழைய வச்சு அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு. அப்ப அந்த கட்டளையை மீறி ஷைத்தானுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிஞ்சாங்களா இல்லையா? ஒரு நபி செஞ்சாரா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியாக மீறி இருக்கிற பொழுது, மனித பண்பு என்று அல்லாஹ் ஆக்கி இருக்கிற பொழுது, ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ற பெரிய விஷயமா? அது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அவர் மறந்து விட்டார், வேணே செய்யல, மறந்து விட்டார். அவர் மாத்திரம் சொல்லி இருப்பாரே ஆனால் அந்த சபதம் நிறைவேறி இருக்கும். அப்ப இவ்வளவு காரணத்தை சொல்லி செய்றாங்க, குர்ஆனோட சஹீஹான ஹதீஸ்கள் மோதுது. இங்கதான் அந்த புதிய வாசலை திறக்கிறாங்க. ஏன் இவ்வளவு விளக்கத்தையும் போட்டு இந்த இன்னொன்னு சொல்லுங்க, எந்த அளவுக்கு இவங்க நம்பரோடு பயன் பண்ணாங்களா இல்லையா? என்ன பயன் பண்ணா? நம்பர் சொல்றது 1069, 1185, 1240, புகாரில் 1200 இப்படி சொல்றாங்களே, அதை கூட ஆய்வு செய்யணும். அதை கூட ஆய்வு செய்யணும். நம்பர் தான் சொல்லிட்டார என்று பேசாம இருந்தால் அங்கே வழிகேடு இருக்கிறது. ஏன்? அவர் போட்ட நம்பர்ல இருந்து நான் சொல்றேன். இந்த விஷயத்தை விளக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க. அதாவது கருவறையில் இருப்பது தெரியாது என்பதற்கு ஆதாரமாமா, ஜக்கரியா நபியின் மனைவியின் கருவறையில் குழந்தை உருவான பின் வார்த்தையை பார்த்துக்கிறங்க. ஜக்கரியா நபியுடைய மனைவியுடைய அந்த கருவறைக்குள்ள குர்ஆன், அதாவது குழந்தை உருவான பின்னரும் அதை கூட ஜக்கரியா நபியால் அறிந்து கொள்ள முடியல என்பதை திருக்குர்ஆனுடைய 19 முதல் 19 அத்தியாயத்தில் 7, 8, 9, 10 ஆகிய 4 வசனங்களின் மூலமாக நீங்க அறிஞ்சுக்க. என்ன சொல்ல வர்றாரு? ஜக்கரியா நபியுடைய மனைவியுடைய அந்த கருவறைக்குள்ள குழந்தை உண்டான பின்னரும் கூட என்ன செய்ய முடியல? ஜக்கரியா நபிக்கு அறிந்து கொள்ள முடியல. அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசு தான் துஆ செய்யறாரு, என்னுடைய மனைவி மலடா இப்படி கேட்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? ஜக்கரியா நபியுடைய அந்த மனைவியின் கருவறைக்குள்ள குழந்தை உண்டான பின்னர்னு சொல்றார். இந்த வசனத்தை தேடி பார்த்தா அப்படி வார்த்தை அங்க இல்லைங்க. இந்த 19 அத்தியாயத்தில் 7, 8, 9 வசனம் திருமறை குர்ஆன் இருக்கா இல்லையா? அவருடைய மொழியாக்கத்தை எடுத்து பாருங்க. அவர் செய்திருக்கிற மொழியாக்கத்தை எடுத்து பார்த்தா கூட அங்க என்ன பொருள் இல்ல? கருவறையில குழந்தை உருவான பின்னர் என்ற வார்த்தை அங்க இல்ல. இவங்க துஆ செய்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தான் துஆ செய்றாங்க. அல்லாஹ் யஹ்யா என்ற குழந்தையின் மூலமாக நற்செய்தி சொல்லணும், அவ்வளவுதான். குழந்தை உருவாச்சு என்றோ கரு உள்ள இருக்கு என்றோ குர்ஆன்ல இல்ல. அப்ப இல்லாத ஒன்றை நம்பரை போட்டு சொல்றது. அப்ப நம்பரை போட்டு சொல்லிட்டா மக்கள் விளங்கிடுவாங்க, பேச எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ற நம்பிக்கை நம்பர் அடிச்சு விடுறது. அப்ப நம்பரை போட்டு சொன்ன செய்திகள்லயே உண்மைக்கு மாற்றமா இருந்தா நம்பர் சொல்லாத செய்தி இருக்குதே எப்படி எடுக்கிறது?
நம்பரை போட்டு சொன்னதிலேயே ஏகப்பட்ட மாற்றம். அது மட்டும் அல்லங்க, இது சொல்லி என்ன சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதுமையானால் என்ன செஞ்சிடணும், ஹதீஸை தூக்கி வீசிடணும். ஒரு புது கொள்கையை மக்கள் மன்றத்தில் இப்ப வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அகிலே குர்ஆன் என்ற வழிகேடு எப்படி ஆரம்பிச்சதோ அது இவர்களே இப்ப கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சஹீஹான ஹதீஸ் இது, இந்த சுலைமான ஹதீஸ் எப்படி போடுறதுதான், குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்லித்தான் செய்றாங்க. இந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு 50க்கும் குறைவான ஹதீஸுகள், சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனோடு நேரடியாக மோதுது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற செய்தியை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி புது செய்தியாக மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. இதை பார்த்து அறிஞர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதுதா? எப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க, என்றைக்கு இவருடைய குர்ஆன் தமிழிலே மொழியாக்கம் செய்து வெளியிடப்பட்டதோ அன்றைய காலம் தொட்டு கேட்க. எப்படி நம்ம 1999 இருந்து தத்தமது பகுதிக்கு வரமுறை கேட்கிறோமே அத மாதிரி கேட்கிறாங்க. 50 ஹதீஸ்னு சொல்றீங்களே அந்த லிஸ்ட்டை தாங்க. இலங்கையை சேர்ந்த மோடிகள் கேட்டாங்க, வளைகுடா நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் கேட்டாங்க, அந்த லிஸ்ட்டை தாங்க. முரண்படாம நாம விளக்குறோம். இவருக்கு சுயமா இன்னொன்னு இருக்குது, நம்மளை விட்ட யார் அறிஞர்னு. பொதுவா ஒரு மனிதன் தன்னை தன்னடக்க வந்துச்சுன்னு வைங்க, அப்ப நாங்க அடுத்தவன் கருத்தை கேட்போம். என்னுடைய அறிவில் நான் தன்னடக்கத்தோடு இருந்தேன்னு வைங்க, என்னுடைய அறிவிலையும் குறைபாடு இருக்கும் என்று தன்னடக்கத்தோடு இருந்தா தான் அடுத்தவனுடைய அறிவுக்கு முக்கியத்துவம். நானே நினைக்கிறேன் என்ன விட்டு அறிஞர் இல்லை, எனக்கு ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன், நான் எப்படி கேட்கறது? அப்ப மமத அடுத்தவருடைய அறிவிலே குறைபாடு இருக்கிறது என்று அந்த மமதின் வெளிப்பாடு என்னது? 50 ஹதீஸ் இருக்குன்னு அறிவிச்சாச்சு, இன்றைய தேதி வரை கொடுக்கலாங்க. அந்த அறிஞர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த லிஸ்ட்டை கொடுங்க, முரண்படாம நாங்க விளக்குறோம். இன்றைய தேதி வரை இப்போ இமெயில் அனுப்புறோம், அதுல போடுறோம், இதுல போடுறோம், இது வரையில கொடுத்த பாடில்லை. இப்ப சமீபத்தில் அங்க 2 சேர்ந்து போயிருக்குது, 52 ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதுதுன்னு. இப்ப வந்த மொழியாக்கத்தில் கொஞ்சம் பல்ஸ் டவுனு. எப்படி ஒரு சில ஹதீஸுகள் மாத்திரம் குர்ஆனோடு மோதுது, அதை தூக்கி எறிஞ்சிடணும் என்று இந்த வாசலை புதுசா திறந்து வச்சு அதற்கு சில ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு சில ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. அதை எடுத்து ஆய்வு செய்தா இவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு எப்படி எல்லாம் வளைப்பாங்க என்பதும் அங்க வெளியே வருது. இவர்கள் கொடுக்கிற அந்த ஆதாரங்களை எடுத்து நம்முடைய அறிவுக்கு உட்பட்டுங்க. நம்மளை பொறுத்த வரையில ஒரு சொல்லிட வேண்டியதுதான், நமக்கு அரபி அறிவெல்லாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரையில இந்த மாதிரி அறிஞர்களுடைய சில செய்திகளை கேட்டோம், குர்ஆனை படிச்சோம், ஹதீஸை படிச்சோம், தமிழ்ல படிச்ச செய்தியை சொல்றோம். ஓரளவுக்கு சிந்திச்சு அந்த அறிவை கொண்டு சிந்திச்சாலே என்ன தெரியுது, இவர்கள் எவ்வளவு பெரிய மோசடியாளர்கள் என்பது அங்க தெரியுது. அப்ப நம்மளை விட அறிஞர் கூடின இந்த அரபியை படித்தவர்கள், அந்த ஹதீஸ்களை படித்தவங்க எல்லாம் ஆய்வு செஞ்சான்னு வைங்க. அதனால தாங்க இன்றைக்கு ஒவ்வொரு அறிஞர்கள்ட்ட போய் நாம் பழகக்கூடிய, இலங்கைக்கு போறோம், வேற வேற நாடுகளுக்கு போகும்போது ஒரு சில மார்க்க அறிஞர்கள்ட்ட இவருடைய செய்திகளை பரிமாறும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே இது அந்த கூட்டத்தை சார்ந்தவங்களாச்சே, இப்படி சொல்ற கொள்கையுடையவர்கள் அன்றைக்கே வந்துட்டாங்களே என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. நமக்கு பயமா இருக்கிறது, இவர்களை நம்பித்தானே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் இவரை பின்பற்றி தானே போய்கிட்டு இருக்கிறது என்று பயம் ஏற்படுகிறது. அப்படி என்ன விளங்குது? இதுல இருந்து ஒரு ஹதீஸை போடுறாங்க பாருங்க, சஹீஹான ஹதீஸுகள் குர்ஆனோடு மோதினால் அதை தள்ளுபடி பண்ணிடணும் என்பதற்கு ஆதாரமாக என்ன செய்றாங்க, ஒரு ஹதீஸ், அதாவது புகாரில இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸை போடுறாங்க. புகாரில் இல்ல, முஸ்லீம்ல 2878, 79, 80, 81 ஆகிய 4 ஹதீஸ்ல என்ன செய்றாங்க, அதற்கு ஆதாரமாக போடுறாங்க. அவருடைய திருமறை குர்ஆனுடைய அந்த விரிவுரையாக்கத்தில் 1309 பக்கத்தில் போடுறார். 1309 பக்கத்தில் போடுறாரு. என்ன முதல்ல ஹதீஸ் நான் சொல்லிடுறேன். அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு சொன்னால், அபூ ஹுதைஃபாவும் சஹலா பின்த் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேரும் புருஷன் முன்னாடி கணவன் மனைவிகள். இந்த சஹலா பின் சுஹைல் என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட சபைக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், சாலிம் என்று சொல்லக்கூடிய இளைஞர் என்ன செய்றாரு, என்னிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார், வீடுகளை வந்துட்டு போயிட்டு இருக்கிறார். இவர் வீட்டுக்கு வாலிப வயதை அடைந்த நிலையில் என்ன செய்றாரு, வந்து போயிட்டு இருக்கிறார். இவர் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருப்பது என்னுடைய கணவராக இருக்கிற அந்த அபூ ஹுதைஃபாவுக்கு மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துது மாதிரி நான் உணர்றேன். அப்ப நான் என்ன செய்யறது யார சொல்லலான்னு கேட்குறாங்க.
அப்ப ரசூலா சொல்றாங்க, அவர்களுக்கு என்ன செஞ்சிருங்க, பால் ஊட்டி விடுங்கள், அவர்களுக்கு நீங்க பால் ஊட்டிருங்க, அதன் மூலமாக செவிலித்தாய் என்ற அந்தஸ்தை நீங்க அடைஞ்சிருவீங்க என்று சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி திரும்ப கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அவர் வாலிப வயதை அடைந்து விட்டாரே, நான் என்ன செய்ய பால் ஊட்டுறது? அப்புறம் ரசூலா சொல்றாங்க சிரித்து கொண்டே, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருக்குது. இதற்கு விளக்கம் சொல்லப்படும் பொழுது ஒரு நீண்ட வரலாறு பின்னணியா இருக்குதுங்க. இந்த செய்திக்கு வெறுமனே மொட்டை ஹதீஸ்ல இருக்குது. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் விளக்குறாங்க. இந்த ஹதீஸ் எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை, ஏன் ஒரு ஹதீஸை பார்க்கப்படுறத விளங்கணும், எந்த சூழ்நிலை இறக்கப்பட்டுச்சு, அது என்ன சிச்சுவேஷன் என்பது அந்த வரலாறை கொண்டு தான் விளங்க முடியும். அப்போ சொல்றாங்க, இந்த சாலிம் என்று சொல்ற இந்த மனிதர் யாரோ ஒருத்தர் இல்லை, இந்த அபூ ஹுதைஃபாவும் இந்த சஹலா பின்த் சுஹைல் என்று சொல்லப்படுற இந்த இரண்டு தம்பதியருக்கும் வளர்ப்பு மகனாக வளர்க்கப்பட்டு வந்தவர். வளர்ப்பு மகனாக அவர் வளர்க்கப்பட்டு வர்றார் சின்ன வயசிலிருந்தே. அப்படி வர்ற நிலையில தான் என்ன செய்யறாரு, அவர் அந்த இல்லத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிறாரு. இப்போ அவருக்கு வயசு ஏறிடுச்சு. இந்த நேரத்தில் தான் ஹிஜாபுடைய சட்டம் இறங்குது. அந்நிய ஆண்களை விட்டு தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஹிஜாபுடைய சட்டம் இறங்குது. இந்த சட்டம் இறங்கின உடனே தான் இந்த சஹலா பின்த் சுஹைல் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இது மாதிரியான சட்டங்கள் இருக்கிறத, அப்போ இவர் வந்து போய் கொண்டிருக்கிறாரு, இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது ரசூலா சொல்றாங்க, அவருக்கு நீங்கள் பால் கொடுத்துருங்க. இதுக்கு வேறு மாதிரி விளக்கம் சொல்றாங்க. பால் கொடுங்கன்னு சொன்னா அது நேரடியாக உள்ள அர்த்தம் இல்லை, கறந்து கொடுத்துருங்க என்று சொல்றாங்க. இன்னைக்கு சாதாரண விளங்கலாம். நம்ம அந்த கண்வழி வந்துச்சுன்னு வைங்க, சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்வழி வந்தால் தாய்ப்பாலை ஊத்துன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் எப்படி வாங்குறது, நேரடியாக வாங்குற அர்த்தம் இல்லை, அவர்களிடத்தில் அதை வாங்கி கண்ணில் ஊத்தி கொள்ற மருத்துவம் இருக்குது இதுல அந்த கிராமங்கள்ல. அப்ப இந்த அடிப்படையில் தான் அது சொல்லப்படுறதாக விளக்குறாங்க யாரு, அது விரிவுரையாளர்கள். இப்ப இந்த ஹதீஸை எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்க. அது சொல்ற வாசகத்துடைய ஆரம்பத்தை பாருங்க. சாலிம் எனும் இளைஞர் அபூ ஹுதைஃபாவுடைய வீட்டுக்குள் வந்து போய் கொண்டிருந்தார். மொட்டையை போடுறது, அட வரலாறு போட்டுலாம் விளக்கணும். ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வீட்டில் ஒரு இளைஞர் வந்து போய்கிட்டு இருந்தார், என்னங்க நினைப்பாங்க? முதல்ல ஒரு சஹாபியை பற்றி, ஒரு சஹாபிய பெண்மணியை பற்றி ஒரு சொல்ற செய்தி இப்படி தான் சொல்லணுமா? அட நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறு சொல்லிட்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அட என்னையோ ஒரு கருத்தை வைங்க, அந்த வரலாறு சொல்லிட்டு சொல்லுங்களேன். அதை சொல்லாம சாலிம் எனும் இளைஞர், யாரோ ஒருத்தர், ஒரு அந்நிய இளைஞர் ஹுதைபாவுடைய அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தாரு. அந்த மெசேஜே தப்பா கொடுக்குறாங்க பாருங்க. வந்து போய்கிட்டு இருந்தாரு, அந்த தமது மனைவியுடன் சாலிம் பேசிக் கொண்டிருப்பதை அபூ ஹுதைஃபாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அபூ ஹுதைஃபாவுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அதில் என்ன செஞ்சாங்க, இதை பற்றி சட்டம் கேட்டாங்க. ரசூல் அப்படி சட்டத்தை சொன்னதாக ஹதீஸ் இருக்கிறது. இது குர்ஆனோடு மோதுகிறது. என்ன சொல்ல வர்றாங்க, இது குர்ஆனோடு மோதுது. ஏன், அந்நியான் ஒரு பருவ வயதை அடைந்த பிறகு அவருக்கு பால் இருந்து சொன்னால் அது குர்ஆனுடைய சட்டத்திற்கு மாற்றமானது. ஆகவே இது குர்ஆனோடு மோதுகிற காரணத்தினால இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த செய்தியை மட்டும் சொல்றீங்களே, இதை ஒட்டி வேறு சில செய்தி இருக்கு, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முதல் தவறு வரலாறு இல்லாம ஒட்டையா சொல்றது, யாரோ ஒரு அந்நிய இளைஞரை போல சொல்றது. ஆனா அந்நிய இளைஞர் அவர சின்ன வயசுல இருந்தே அந்த தாயும் தந்தைக்கு மத்தியில் வளர்ப்பு மகனாக வளர்ந்து வரக்கூடியவரே. அது மட்டுமல்லங்க, அதே முஸ்லீம்ல 2883வது ஹதீஸாக என்ன செய்யுது, ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது.